Welcome all to our next video. Last video we talked about the pharma sector. The pharma sector video நம்ம பண்ணும்போது we talked that the pharma sector will bottom out அப்படி சொல்லியிருந்தோம். Now அந்த pharma sectorல recovery is happening. So இதுக்கு நடுவில் நம்மளோட followers, investors அவங்களுடைய வெயிட்டிங் பீரியட் இந்த pharma sectorல கொஞ்சம் ப்ரொலாங் ஆகிட்டு போயிட்டுருக்கு. பட் அது நம்ம சொன்ன மாதிரி it will be reaching its all time high. அதுக்கு நடுவில் our followers wanted us to identify and suggest them the next big wealth creators. So the next big wealth creators அப்படிங்கிறத நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தீம்ஸ் மூலயமா நாங்கள் we are identifying. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான தீம் இன்வெஸ்டிங் இன் நியூ அப்கமிங் டெக்னாலஜிஸ். ஸோ டெக்னாலஜி, ஸோ இந்த டெக்னாலஜியில் நம்ம குறிப்பிட்டு பேச போகும்போது 5G டெக்னாலஜி. ஸோ இந்த 5G டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the global players like Apple, Samsung, Huawei இவங்கெல்லாம் ஆல்ரெடி அடாப்டட் the 5G நெட்வொர்க் into their மொபைல் ஃபோன்ஸ். இங்கே டொமஸ்டிக்கில் இன்னும் இந்த 5G நெட்வொர்க் இஸ் இன் அ பேபி ஸ்டேஜ். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது Tata Sons have invested a majority share into Tejas Networks. So in the 5G ready technology will be benefiting Tejas Networks in a bigger way. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் பாலிசிஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிசிஸில் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்க பாலிசி ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஸோ இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இஃப் வி ஆர் இம்போர்ட்டிங் அ ப்ராடக்ட், இப்போ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஒரு லிட்டருக்கு 100 ரூபீஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறோம். பட் வேறாஸ் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் காஸ்ட் 110 ரூபீஸ் அப்படின்னா the government imposes anti-dumping duty. So இந்த anti-dumping duty benefits the domestic players. So அதில் நம்ம குறிப்பிட்டு பேச போனால் the chemical companies. இந்த chemical companiesல Deepak Fertilizers அப்படிங்கிற கம்பெனி is the largest producer of isopropyl alcohol. இந்த isopropyl alcohol is used in sanitizers, disinfectants, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் it has been used. Then it is a major producer of nitric acid. So இதெல்லாம் நமக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா the majority of the portion of these materials is being imported from China. So it favors the domestic players in a bigger way. So the government anti drone policy கொண்டு வந்திருக்காங்க. இந்த anti drone policy அப்படிங்கிறது எப்படி இந்த கம்பெனியை ஃபேவரபிளாக ஆக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளோட எதிரி நாடாகிய பாகிஸ்தான், சைனா அவங்களுடைய டெக்னாலஜிஸ் ட்ரோனில் இட்ஸ் இன் அ வெரி அட்வான்ஸ்ட் மேனர். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் இட்ஸ் பெர்மிஷன் டு ஃபார் இட்ஸ் ஆன்டி ட்ரோன் பாலிசி. ஸோ ஆல்சோ இந்த இ-காமர்ஸ் ஸ்பேஸில் இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் லாட் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபார் Zen டெக்னாலஜிஸ். இந்த Zen டெக்னாலஜி இஸ் த ஒன்லி லிஸ்டட் கம்பெனி இன் த ட்ரோன் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது it is in a very favorable position. That is why we are preferring Zen technologies. So அடுத்து நம்ம பார்க்க போகிறது consumer spending. So இந்த கோவிட் செகண்ட் வேவுக்கு அப்புறம் there is a lot of revenge shopping, a lot of travel and lot of fresh hiring in the IT sector. So there are a lot of consumer spends through online transactions, through cards. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா the card spends is at the highest peak level. So we could consider and prefer SBI cards in the listed space. So next, the global commodity demand அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கோவிட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் there is a lot of scope for the FMCGs. ஸோ இந்த எஃப்எம்சிஜிஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் நாங்கள் 2 கம்பெனிஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அண்ட் சானிடைசர்ஸ். அதில் இட்ஸ் பிக்கஸ்ட் மார்க்கெட் லீடர் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஸ்பேஸில் இட் இஸ் தீபக் ஃபர்டிலைசர்ஸ். அடுத்து சோடா ஆஷ். இந்த சோடா ஆஷ் இஸ் யூஸ்ட் இன் டிட்டர்ஜென்ட்ஸ். இந்த சோடா ஆஷில் டாடா கெமிக்கல்ஸ்க்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் பார்த்திங்கன்னா குஜராத் ஹெவி கெமிக்கல்ஸ் லிமிடெட். இந்த குஜராத் ஹெவி கெமிக்கல்ஸ் லிமிடெட் இதோட அப்ளிகேஷன், இந்த சோடா ஆஷோட அப்ளிகேஷன் இஸ் யூஸ்ட் இன் கிளாஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் நியூமரஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்புறமேட்டுக்கு ஃபேப்ரிக்ஸில் சோடா ஆஷ் இஸ் யூஸ்ட்.
So our pick is GHCL and Deepak Fertilizers. So the next big wealth creators வந்து நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம பார்த்தோம். மறக்காமல் வந்து நீங்கள் இந்த கால்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் ஒர்க் அவுட் ஆச்சா, ஹிட் ஆச்சா, இல்லை அதை வந்து லாஸ் பண்ணுச்சா அப்படிங்கிறத வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் வந்து மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் பிக் வெல்த் கிரியேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டாரில் வந்து நம்ம பார்ப்போம். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட டெலகிராம் லிங்க்கை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். எங்கள் இன்ஸ்டா பேஜை லைக் பண்ணுங்கள். ஸோ வில் ஹாவ் அ டிஸ்க்ளைமர், we are not a SEBI registered advisor. All views that we are sharing here is only for educational purpose. Do your own analysis. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க் உங்களுக்கு புரியலன்னா அதை தவிர்த்துருங்க. மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy trading. Meet you all in the next video.